இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மக்காச்சோளம் தந்தாவளா, அவிக்காத மக்காச்சோளம் நீங்களே அவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தந்தாவ. நானும் ஒவ்வொரு சட்டியிலேயே வச்சு பார்க்கேன், சேரவே மாட்டேங்குது. சரின்னு 2ஆக கட் பண்ணி இந்த சட்டியில் போட்டு அவிச்சிட்டேன். நான் நினச்சேன் இந்த விற்க வரவியெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆவியில் வச்சுருப்பாவலாம், அதே மாதிரி பிள்ளைகளுக்கு இட்லி கொப்பரையில் வச்சு அவிமா அப்படின்னு சொல்லிச்சு. சரி எனக்கு என்னவோ இதான் இப்படி தான் அவிச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்படி அவிச்சிட்டு கடைசியில் ஒரு பாதி எடுத்து தின்னு பார்த்தா கடைசியில் உப்பு போடாமல் அவிச்சு வச்சுருக்கேன் போல இருக்குது. அப்புறம் என்ன செய்ய, திருப்பி எப்படி உப்பு போட, அதனால் உப்பு போடாமலே தின்னு பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா பொடி நேரத்தை அரைச்சிட்டு வந்துட்டோமா, அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன், எடுத்து வைப்போம் டப்பால் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கேன். இது வந்து எடுத்து வைக்கும்போது அடியிலையும் மேலோடையும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு எடுத்து வச்சா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா முன்னாடி சொல்லுவாங்க. இத்தனை வருஷ காலமும் நான் அப்படி தான் புழங்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கிடுங்க. ஆனால் கெட்டு போனதே கிடையாது. இது என்னவோ சரியாக தான் எனக்கு தெரியுது. இது உங்களுக்கும் சரின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அது மாதிரி செஞ்சு பாருங்கண்ணே. எங்கள் அம்மா இப்போ இல்லை, ஆனால் எங்கள் அம்மா சொன்னது எனக்கு இன்றைக்கி சரியாக தெரிஞ்சு நான் அதை தான் வச்சு அப்படி தான் செய்வேன் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பு சாம்பிராணி வாங்குவேன் எப்போவுமே. இந்த டெய்லி வந்து வீட்டில் வந்து ஊதுபத்தி கொளுத்துறது வழக்கம் பார்த்துக்கிடுங்க. சாமிக்குன்னு கொளுத்தோமா இல்லை வீட்டு வாசனையை கொளுத்தோமானா ரெண்டுமே ஒன்று தான். நான் வந்து சாமிக்கு ஒரு ஊதுபத்தியை கொளுத்திட்டு நம்ம இருக்கிற குறையெல்லாம் சாமிகிட்ட சொல்லி முடிச்சுட்டு பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பு சாம்பிராணி ஏதாவது விசேஷம்னா கொளுத்துவேன். ஆனால் கப்பு சாம்பிராணி வந்து ரேட்டு கூட பற்றிலாம், அதனால் வந்து எப்போவுமே அதை டெய்லி கொளுத்த முடியாது. அதனால் டெய்லி ஊதுபத்தி தான் கொளுத்துவேன். அப்புறம் வந்து தீப்பெட்டி வந்து நமக்கு டெய்லி ஊதுபத்தி கொளுத்துறதுனாலையும் அப்புறம் வந்து பிள்ளைக்கு வந்து லேபுக்கு வந்து தீப்பெட்டி வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் தீப்பெட்டி வந்து நம்ம மொத்தமாக தான் எப்போ வாங்கி வச்சுக்கிடுவோம் பார்த்துக்கிடுங்க. இல்லைன்னா அப்பப்போ ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் நம்ம அன்னைக்கு கடையை போனேன்ல வெள்ளிக்கிழமை, அப்போவே வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வந்து பிள்ளைகள் வந்து எனக்கு இட்லி தான் வேணும்னு சொல்லிச்சு. எல்லா வீட்லேயும் இட்லி பிள்ளைகள் கேட்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் பிள்ளைகள் சொல்லிச்சு இட்லி அவிச்சு தாமா அப்படின்ட்டு. நான் ரொம்ப வருஷம் ஆகுது இட்லி அவிச்சே. ஏன்னா அது இட்லி துணியை கழுவுறதுக்கு வலிச்சு போய் நான் இது இட்லி அவிக்கவே மாட்டேன்னா. அப்படின்னே சொல்லிச்சு பிள்ளைகள், ஏம்மா பாத்திரத்தை நான் கூட கழுவி தந்தது, எங்களுக்கு இட்லி வச்சு தாகமாக இட்லி சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிச்சா. என்னடா அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா இட்லி அவிக்கதே கிடையாது, ஒரே தோசையாக தானே சுடுதேன், நீங்களே பார்த்துருப்பீங்கலாம். அதனால் சரி பிள்ளைகளை பார்த்தா பாவமாக இருந்துச்சு, இட்லி அவிப்போம். இட்லி துணியை வேறு நம்மளே கழுவிக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இட்லி அவிச்சேன். அன்றைக்கி நான் அந்த பால் காய்ச்சி வீட்டில் போய் இட்லி சாப்பிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. அதனால் பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகள் அன்றைக்கி சாப்பிட வரல. அதனால் அவங்களுக்கு இட்லி சாப்பிடணுன்னு ஆசையாக வந்துட்டு போலிருக்கு. இட்லி அவிச்சாச்சு. இட்லிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பார் ஃப்ரிட்ஜில் கிடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கருவாட்டு குழம்பு பார்த்தீங்களா. இந்த கருவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு அப்படி இருக்கும். நீங்கள் ஏன்னா ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கண்ணே. இன்றைக்கி கருவாட்டு குழம்பு சாம்பார் இட்லி செம்ம டேஸ்ட்டு. ஏன்னா இட்லி பாத்திரத்தை நம்ம கழுவணும்.